என் பேருங்க நூர்ஜான். யாரும் கூப்பிட்டாங்கன்னா ஆசைப்பத்தெல்லாம் கூப்பிடுறவங்க நீலான்னு கூப்பிடுவாங்க. நீலான்னு கூப்பிடுவாங்க. இந்நேரத்துல நைட்ல 12 மணி ஆக போகுது. இருக்கட்டுங்க, பாட்டு வச்சாங்கல்ல, தமாசான பாட்டு தானே, அதனால விளையாடுவேன். டான்ஸ் ரொம்ப பிடிக்குமா? டான்ஸ் தான் பிடிக்கும். இங்க வந்தா நீங்க டான்ஸ் நிப்பாட்டி வந்தா அங்க ஓரமா உங்களுக்கு தெரியாம படம் பிடிச்சிருந்தேன். சரி, பாட்டி சூப்பரா ஆடுறாங்க, நீங்க முதல்ல கை கொடுங்க. இந்த வயசு ஒரு டான்ஸ் மேல உள்ள மோகம் குறையிலையே. வீடெல்லாம் உங்களுக்கு? வீடெல்லாம் அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க. வீடெல்லாம் எரிஞ்சிருச்சுங்க. பையன் காணாது போயிட்டான். அந்த பையன் இப்பதான் கிடைச்சான். அவன் வந்து இப்ப 2 வாரம் ஆகுது. அவனை வச்சுட்டு ஏதாவது எனக்கு என்ன பிடிக்க போவோம் பிடிச்சிட்டு. எங்க படுப்பீங்க? இங்கதான் படுத்துருப்போம். இதுலயே படுத்துக்கீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே? ஆமாங்க. யாராவது கொடுத்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா இல்ல. இல்ல. அந்த பையன் யாரு? தம்பி. என் பையன் தான். என் பையன் தான். என்ன வயசு ஆகுது? 29 வயசு. செலவுக்குலாம் என்ன செய்யும்? செலவுக்குலாம் ஏதாவது 5-10,000 கொடுத்தா உண்டு. இல்லைன்னா எதுவுமே இல்லைனாலும் என்ன பொறுத்தளவுக்கு நிம்மதியா வாழ்றீங்க. பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி ஒரு பாட்டுக்கு நிம்மதியா சந்தோஷமா நைட் 12 மணிக்கு ஆடுறீங்களோ அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க மனசு எந்த கவலை. இப்படி வாழ்றதா நிம்மதியான வாழ்க்கை. கரெக்டா? உங்களுக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறேன். நீங்க டான்ஸ் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கிஃப்ட் ஒண்ணு தரேன். சரிங்க. உங்களுக்கு ஏதாவது நான் செய்ய மகமா நினைச்சுக்கோங்க. என்னோட நேரத்தை 12 மணிக்கு வந்து இப்படி யாரும் இல்ல இல்ல. சரியா? உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, ஏதாவது செய்யறேன். ஒரு பையன் தான் பிடிக்கும். அப்படியா? ஆமாங்க. எல்லாம் தம்பி ஆகாஷ். அப்படியா? சரி. எங்க போன இவ்வளவு நாளா காண போயிட்டு வந்தாங்க? சரி சரி. அம்மா விட்டு எங்கேயும் போக கூடாது, சரியா? பாரு, உன்னை பத்திரமா பாத்துக்கிறாங்கல்ல, கஷ்டப்படுறாங்க. எங்கேயும் போக கூடாது, சரியா? அம்மா கூட இருந்துக்கணும். அவங்க பாவம் கஷ்டப்படுத்த கூடாது. உனக்காக எப்படி கஷ்டப்படுறாங்க பாரு. சாப்பாடுலாம் உனக்கு தராங்கல்ல, எப்படி தராங்க சாப்பாடுலாம்? நல்லா தானே தராங்க. சரி, அம்மா கூட பக்கத்துல இருந்து பத்திரமா பார்த்து, நீ அம்மாவை பார்த்துக்கணும், அம்மா உன்னை பார்த்துக்குவாங்க, சரியா? இதுல பணம் இருக்கு, சரியா? இது நீங்க ஆடினதுக்காகவா இல்ல ஒரு மகஸ்தானத்தை நினைச்சுக்கோங்க. எதுக்குன்னா இந்த பையனை கூட்டு ஹாஸ்பிட்டல் போறது, சரியா? நீங்க எது கஷ்டப்படாதீங்க. இங்கேயே உங்களுக்கு சேஃபா தானே இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற எங்கேயும் ஆசிரமத்தை எங்கேயா சேர்த்து விடுவா பார்த்து சொல்றேங்க. இந்த மாசம் போகட்டும். சரி, ரைட். அடுத்த மாசம் இங்கே தானே இருப்பீங்க? எப்ப சரி, நான் அடிக்கடி இங்கிட்டு வரப்ப நான் பாத்துக்கிறேன். சரி. காலையில அவனை ஹாஸ்பிட்டல் உடம்பு இல்லைங்கிறீங்க, காலையில ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காமிங்க, சரியா? மனசுல கஷ்டமே இருந்தாலும் டான்ஸர் நான் கூட சந்தோஷக்காரீங்க நினைச்சேன். இப்ப நீ சொல்றப்பதான் தெரியுது நான் வேதனை இருந்தாலும் நான் சந்தோஷப்படுத்திக்கிறேங்கிறீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை தான் எடுத்துக்காட்டா எடுத்துக்கணும். ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க, சரியா? சரி, போய் படுத்துக்க, நீ படுத்துக்க. சரியா? அதுக்காக என்ன இது பரிசாத்திரம் வச்சு, சரியா? சரி, ஏதோ சந்தோஷத்துல இருக்காங்க போல ஆடுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா பக்கத்து வந்து கேட்க மகனுக்கு உடம்பு சரியில்லை, என் மனசே சோகங்கள் அதிகமா இருக்கு. இருந்தாலும் நான் அதை ஒரு பெருசா காமிக்காம எனக்கு கஷ்டங்கள் அதிகமா கூட அந்த மாதிரி சிரிச்சு ஆடிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இவங்கள மாதிரி அவங்கள தான் ஒரு சோகத்தை கூட நம்ம ஒரு சந்தோஷமா இருக்குங்கிறதுக்காக தான் இதை நான் எல்லாருக்குமே சொல்றது. மனசுல அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, நான் ரோட்ல தான் இருக்கேன், ஆனாலும் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில அவங்க முடிச்சிட்டாங்க. பார்க்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம சோகமா இருந்தா கூட அதை எப்படி சந்தோஷமா மாத்தணுங்கிற இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் தரேன், நீங்க எப்பனாலும் உரிமையா கால் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கிற ஆசிரமம் எங்கேயா போனாலும் சொல்லுங்க. சரிங்க. இதுல என்னோட நம்பர் இருக்கு, சரியாமா? நிறைய போன் வாங்கியா போன் பண்ணுங்க. தம்பிக்கு வரப்ப நான் வேற ஏதாவது ட்ரெஸ் எடுத்து வந்து தரேன், சரியா? உங்களுக்கு எல்லா நன்றியும் கடவுள்கிட்ட நான் கேட்பேன். நீங்க நல்லா இருந்தாலே போதுமா எனக்கு, சரியா? இந்த நீங்க காஃபி ஆடினீங்க, அது பார்க்கவே நான் அங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் காஃபி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். காஃபி இருக்கு, சூடா இருக்கு. ஒரே ஒரு ஸ்டெப்பு, ஏன்னா பாதியில நிப்பாட்டிட்டீங்க.